அப்பவே சொன்னாங்க, "கண்டத கடையத வாங்கி போடாத, முகம் தான் வேஸ்ட்டா போகும்னு." நான் சும்மா இருப்பேனா? கேட்டேனா? இதெல்லாம் எனக்கு தேவதான். அதையும் இதையும் போட்டு, அந்த சீரம் அது இதுன்னு போட்டு என்னோட ஸ்கின் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், எதனால இந்த மாரி ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது சரி பண்றதுக்காக நான் வந்து நாட்டு மருந்து கடையில போயிட்டு பார்த்தீங்கன்னா, மஞ்சஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வேர் தான் வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு வேருன்னு சொல்லலாம், இல்லைன்னா குச்சின்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா, உடைச்சீங்கன்னா நல்லா உடையும். அதாவது நார்மல் குச்சி மாரி தான் இருக்கும். ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. இது வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த குச்சிக்கு நடுவுல ஹோல்ஸ் இருக்கும். இத வச்சு நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கலாம். மஞ்சஸ்தான் சொல்லி நாட்டு மருந்து கடையில கேட்டீங்க அப்படின்னாவே அவங்களே சொல்லுவாங்க. அப்படி தெரியலன்னா, நீங்க YouTubeல ஃபோட்டோஸ் எதுவும் எடுத்து வச்சு, ஸ்கிரீன்ஷாட் எதுவும் எடுத்து வச்சுட்டு காமிச்சீங்கன்னா கண்டிப்பா குடுப்பாங்க. இது 100 கிராம் பார்த்தீங்கன்னா, ரூ. 80க்கு நான் வாங்கியிருந்தேன். ஆ ரூ. 80 ஆமா 100 கிராம் வந்து ரூ. 80. நான் 50 கிராம் வாங்கியிருந்தேன் ரூ. 40க்கு. இதில கொஞ்சமா வாங்கிட்டு வந்து மிக்ஸியில போட்டு நல்லா மிக்ஸி அடிக்கும்போது சவுண்ட் ஒண்ணு வரும் பாருங்க. ஐயோ! மிக்ஸியில உள்ள பல்லே உடையிற மாரி இருக்கும். அந்த மாரி இருக்கும் சவுண்டு. ஸோ நல்லா சாஃப்ட்டா அடிச்சுட்டு ஒரு எப்படி சொல்றது ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அ சலிச்சுட்டு பவுடர மட்டும் எடுத்துட்டு நார்மலான வாட்டர்ல வந்து அப்ளை பண்ணி, நல்லா நான் வந்து ரோஸ் வாட்டர்ல அப்ளை பண்ணியிருந்தேன். ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணி அந்த பிம்பிள்ஸ் இருக்க இடத்துல நெறைய இடத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப எரியவும் எரியாது, எதுவுமே பண்ணாது. சூப்பரா இருக்கும். ஸோ இது ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து பிம்பிள்ஸ் போயிருக்காங்கிறத வீடியோல கண்டிப்பா போடலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்டின்னா, இதுவும் பிம்பிள்ஸ்க்காக தான் போடுறேன். ஃபேஸ் அண்ட் ஹேர்க்காக போட்டிருக்கேன். இது எல்லாத்துக்குமே தெரியும் ஃபிளாக்ஸ் சீட். ஆழி விதைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹேர் ஃபால்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹேர் வந்து ஷைனிங்கா இருக்கும். சாஃப்ட்டா ஷைனிங்கா இருக்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் வந்து தண்ணீல வந்து இந்த ஒரு 3, 4 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா, இது மாரி ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சில வரும். நல்லா சூடா இருக்கும்போதே நம்ம வந்து அத வந்து வடிகட்டிட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணி காமிச்சிருக்கு. இப்படி தான் இருக்கு என்னோட ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸு. பாருங்களேன் ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு. ஸோ ரெகுலரா அப்ளை பண்ணியிருக்கேன். இது இல்லாம என்னோட மேஜிக் பவுடர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலரா. கண்டிப்பா அந்த பவுடர்னால ரிசல்ட் சூப்பராவே இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஆட் பண்ணி தான் அந்த பவுடர் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு எவ்வளோ நாள்ல என்னோட ஸ்கின்ல உள்ள பிம்பிள்ஸ்லாம் போகுது அப்படின்றத கண்டிப்பா நம்ம வர வீடியோல பார்க்கலாம். ஸோ ஆளி விதைகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இத நான் எப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எப்படின்னா 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில வச்சுட்டு, ஃப்ரீசர்ல வச்சுட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு, நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துருவேன் நார்மலா ஷாம்பு போட்டு. அதே மாதிரி ரொம்ப இப்படி ட்ரையா இருந்ததுன்னா, அந்த அடி நுனி இருக்கு பார்த்தீங்களா, அதில மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒர்க் போறதா இருந்தா, வெளில போறதா இருந்தா போவேன். ஸோ இது மாரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 1 வீக் வரைக்கும் வச்சுருங்க. அதுக்கு மேல வச்சிருந்தா ஹெல்தி கிடையாது. ஸோ இது மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.